ஒரு வார காலமாக ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன். மன நிறைவோடு நான் திரும்பி இருக்கிறேன். இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டு காலத்துல மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த ஃபாரின் விசிட்ல தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர். இந்த டூர் ரொம்ப ப்ரௌடான டூராக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. 1000 ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வச்சதுதான் அந்த பெருமைக்கு காரணம். முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சரா மட்டும் இல்ல, பெரியாரின் பேரனா, திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா, சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு. சில வேலை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனாலதான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திச்சு பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க. தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன். ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொருவர் நாட்டோட மாநிலத்துல தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சந்திக்கும் போது பிசினஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது. அதுதான் முக்கியம். அப்படித்தான் ஹென்ரிக் உஸ்ட், இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு 8ஆம் தேதி நான் வந்திருக்கேங்க. அடுத்த 2 நாள்ல 11ஆம் தேதி ஒசூருக்கு போறேன். 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில நடத்தின மாதிரி ஒசூர்லயும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போறோம்.